Peacemakers of Christo. இன்று உலகம் முழுவதும் திருவிழாக்கள் நடக்கிறது. ஆனால் கடவுள் மீது தாகமாய் இருப்பவர்கள் இருக்கிறார்களா? யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனத்துல, திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் என்றார். ஜெபிப்போம். என் கர்த்தாவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, அப்பா, அந்நாளிலே யூதர்கள் மத்தியில ஆண்டவரே எருசலேமிலே திருவிழா நடந்தது ஆண்டவரே. ஆனால் சுவாமி, அங்கு சென்றவர்கள் அனைவரும் ஆண்டவரை பற்றி கொள்ளணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, நம்ம செஞ்ச பாவம், நம்ம குடும்பம் செஞ்ச பாவம், நம்முடைய வம்சம் செஞ்ச பாவம், நம்முடைய ஊர் செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர் வருகிற வருடம் எல்லாம் நம் மீது இரக்கம் கொண்டு நம்முடைய கவலை கஷ்டங்களில் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களாக, தேவனுடைய அன்பை பெறுவதற்காக திருவிழாவுக்கு செல்லவில்லை ஆண்டவரே. ஏசப்பா, அங்கு சென்று கறி வாங்கணும், சமைச்சு சாப்பிடணும், நம்ம எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கணும், அங்க இருக்கிற நடனங்கள், அங்க நடக்கிற நாடகங்களை நம்ம கண்டு கழியணும், நம்மளும் டான்ஸ் ஆடணும் என்று ஆடம்பரத்திற்காக திருவிழாவுக்கு சென்றவர்கள் தான் ஏராளம் சுவாமி. தெய்வ கர்த்தாவே, அப்பா, அந்த ஜனங்களை கண்டு யாரேனும் கடவுள் மீது தாகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டீரே ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்நாளிலே இந்த உலகம் எல்லாம் ஆண்டவரே திருவிழாக்கள் கொண்டாடுகிறது ஆண்டவரே. வீதி வீதிக்கு, கோயில் கோயிலுக்கு ஆண்டவரே. அப்பா, ஜாதி ஜாதிக்கு ஆண்டவரே, ஊரு ஊருக்கு ஆண்டவரே திருவிழாக்களை கொண்டாடுகிறார்கள். அந்த திருவிழாக்களை ஆண்டவரே பணத்தை கொள்ளையடிப்பவர்கள் ஏராளம், காமத்திலே திரிபவர்கள் ஏராளம், குடிபோதையிலே திரிபவர்கள் ஏராளம், பேரு புகழை எதிர்நோக்கி அந்த திருவிழாவை நடத்துகிறவர்கள் ஏராளம், காசு வருமானத்தை பார்க்கணும் என்று திருவிழாக்களை நடத்துகிறவர்கள் ஏராளம் சுவாமி. இன்னும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும், கறிய வெட்டு, மீனை வெட்டு, ஆட்டை வெட்டு, கோழிய வெட்டு, மாட்டை வெட்டு என்று பலவிதமான திருவிழாக்களை கொண்டாடி அதிலே நல்ல சாப்பிட்டுட்டு நல்ல தூங்குகிறவர்கள் தான் ஏராளம் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, அப்பா, மனிதனாக பிறந்து பாவத்துக்குள்ளாய் விழுந்து அந்த பாவ மன்னிப்பிற்கு ஒரு அவகாசம் எது என்றால் திருவிழா தான் ஆண்டவரே. அப்பா, நீர் என் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி புரிதல் அந்த திருவிழா தான் ஆண்டவரே. அப்பா, என் எதிர்கால எல்லாத்தையும் உன் பாதத்திலே சமர்ப்பிப்பது அந்த திருவிழாவிலே தான் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இன்னைக்கு தாகம் இல்லாத மனிதர்களாக நாங்கள் மாறி போய் விட்டோம் ஆண்டவரே. ஏசப்பா, பல ஆயிரங்களை செலவு செய்து லைட்டும் பூவும் வாங்குறோம் ஆண்டவரே. ஆனால் என் உள்ளத்தை வருத்தி ஆண்டவரே பாவ மன்னிப்பு கேட்காமல் வாழ்கிறேனே அப்பா, என் பாவங்களை மன்னிங்கப்பா. நான் தெரிந்தோ தெரியாமலோ, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, ஒவ்வொரு திருவிழாவும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக மாறட்டும் ஆண்டவரே. உம் பிரசன்னத்தை கொண்டு வரட்டும் ஐயா. ஆண்டவரே, அந்த திருவிழா என்பது ஒற்றுமையின் திருவிழா ஆண்டவரே, அன்பின் திருவிழா ஆண்டவரே, தாழ்மையின் திருவிழா ஆண்டவரே, அது கொண்டாட்டத்தின் திருவிழா ஆண்டவரே, அது குடும்பத்தின் திருவிழா ஆண்டவரே, அது கிறிஸ்தவ திருவிழா ஆண்டவரே, அது உன்னையே போற்றி புகழ்கிற திருவிழா ஆண்டவரே, உன் பிள்ளைகள் உன்னை கொண்டாடுகிற திருவிழா ஆண்டவரே. ஏசப்பா, நீர் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை வைத்து எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து ஒற்றுமையோடும் தாழ்மையோடும் பரிசுத்தத்தோடும் கொண்டாடுகிற திருவிழாவாக, ஒவ்வொரு குடும்ப திருவிழாவாக ஒவ்வொரு திருவிழாவும் மாறட்டும் ஐயா. இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய திருமண வாழ்வை திருவிழாவாக கொண்டாடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும்
பிள்ளைகளும் ஆண்டவரே தன்னுடைய பெற்றோர்களை திருவிழாக்களாக கொண்டாடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை திருவிழாக்களாக கொண்டாடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாமனார் மாமியாரும் தன்னுடைய மருமகனையும் மருமகளையும் திருவிழாவாக கொண்டாடட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, நீர்தான் எல்லா வரங்களையும் எங்கள் மீது பொழிவீர் என்று முன்னதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்கப்பா, அது செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க, சாத்தான விரட்டுற ஜபம்.
ஜெபம். இந்த ஜெபங்கள் இதில் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.